ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம காஷ்மீரை விட்டு கிளம்பக்கூடிய நேரம் வந்தாச்சு. 3 நாள் ட்ரிப்பு. 3 நாள் ட்ரிப்பில் நிறைய இடம் பார்க்க முடியாட்டாலும் சில முக்கியமான இடங்களை பார்த்தோம். முதல் நாள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க இடங்கள்லாம் பார்த்தோம். 2வது நாள் காஷ்மீர் லோக்கல் ஏரியா எல்லாமே பார்த்தோம். டால் லேக்கு அந்த இதெல்லாம். 3வது நாள் குல்மார்க் ஸ்னோ பார்த்தோம். அடுத்த நாள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், போகிற வழியில் ஹில் சைடெல்லாம் மக்களோட வீடுகள்லாம் எப்படி இருக்குன்னு. வர்ற வழி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி தான் நான் வண்டி ஓட்டுறவங்க கவனமாக ஓட்டணும். நான் இது இப்படி தான் சைடில் இந்த மலையில் ஹில்ஸில் வீடுகள்லாம் இருக்குதே, அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஓட்டிகிட்டு இருக்கும்போதே திரும்பி பார்த்தேன். அந்த ஒரு செகண்டில் ஸ்டியரிங் ஒரு பக்கம் வலது பக்கம் திரும்பிடுச்சு. கவனிக்கலை. நல்ல வேலையாக எதுவும் நடக்கலை. எங்கேயும் போய் காரு ரைட் சைடில் போயிடுச்சு. கொஞ்சம்னா அந்த சைடில் இருக்க கல் இடிச்சிருவோம். நல்ல வேலை எதுவும் நடக்கலை. அதனால் கார் ஓட்டுறவங்க இங்கே அழகாக இருக்கே, சுற்றி அழகாக இருக்கேன்னு நினச்சிட்டு திரும்பி பார்த்துட்டே ஓட்டாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கவனித்தது என்னென்னா, காஷ்மீரில் எல்லாமே நல்லா இருக்குது. மக்கள் என்னென்னா, இந்த பாலித்தீன் யூசேஜ் எல்லாமே அதில் யாருமே மைண்ட் பண்ணலை. பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க பாலித்தீன். அழகான இயற்கையை காப்பாற்றணுன்னா மக்கள் அந்த பாலித்தீன் எல்லாமே அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் பாருங்கள், நாங்கள் காலையில் 9 மணிக்கு கிளம்புனோம். நைட்டு 10 மணி ஆயிடுச்சு ரீச் ஆகிறதுக்கு எங்கள் வீட்டுக்கு. ஜம்மு தாண்டி வந்துட்டுருக்கும்போதே பாருங்கள், ஃபாகு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைட் ஆயிடுச்சு. காலையில் ட்ராவல் பண்ண தொடங்கினது நைட் ஆயாச்சு. டென்ஸு ஃபாகு, ஒன்றுமே தெரியல ஏதாப்பில் என்ன வருது போகுதுன்னு. ரொம்ப மெதுவாக தான் வந்தோம். நல்லா த்ரில்லிங்காக இருந்துச்சு அந்த ட்ரிப்பு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. காரில் வரணும்னு நினைக்கிறவங்க கவனமாக வாங்க. பார்கெயின் பண்ணி பேசுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரிப்பு செம்மையாக இருக்கும். ரொம்ப நன்றி மக்களே. தேங்க்ஸ்.